இது போன்று பல இடங்கள்ல எந்த இடமா பார்த்தாலும் அங்கே வந்து ஒரு 10 விஜய் ரசிகர்கள், விஜய் மக்கள் இயக்கத்தை சார்ந்த நிர்வாகிகள், விஜய் மக்கள் இயக்க கொடியை வச்சு அவங்களால முடிந்த உணவுப் பொருட்கள், சென்னை மக்களின் உள்ளத்தில் நீங்காத இடம் பிடித்த பங்கு விஜய் மக்கள் இயக்கத்துக்கு இருக்கு. ஆனா தளபதி விஜய் அவர்கள் மக்களுடைய பணத்துல உதவி செய்யல, தன்னுடைய பணத்துல உதவி செஞ்சார். இப்போ இவங்களும் இல்லைன்னு வச்சுக்க, இப்போ விஜய் மக்கள் இயக்கம், இந்த தன்னார்வலர்கள், தொண்டு நிறுவனங்கள் இவங்களும் யாரும் உதவி செய்யாமல் இருந்ததுன்னா திமுகவினுடைய டவுசர்லாம் கிழிஞ்சிருக்கும் மக்களுடைய அதிருப்தினால. நம்ம தளபதி விஜய் மக்கள் இயக்கத்திலேருந்து நிவாரணப் பொருட்கள் கொடுக்குறாங்க, இலவச மருத்துவ முகாம் நடத்துகிறாங்க. நீங்கள் கூட சமீபத்தில் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்களை மீட் பண்ணீங்க. ஸோ என்ன சொன்னார் அவர்? இல்லை, உண்மையிலே வந்து இந்த சென்னை வெள்ளத்தில், இந்த புயலில் வந்து மிக சிறப்பான முறையில் பல இயக்கங்கள் பணி செஞ்சாங்க. அதில் குறிப்பாக வந்து தளபதி விஜய் மக்கள் இயக்கம் வந்து கடுமையான அளவில் தன்னலம் பாராது மிக தீவிரமான முறையில் வேலை செஞ்சாங்க. அதாவது சென்னை மக்களுடைய இதயங்களில் நீங்காத இடம் பிடித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் மக்கள் இயக்கம். உண்மையிலே நீங்கள் சமூக வலைதளத்தில் பாருங்கள், வாய்ப்பு இருந்தால் நீங்கள் கூட உங்கள் ஊடகத்தை எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட ஒரு பேட்டி கேளுங்க. எல்லா இடங்கள்லையுமே வந்து மனசார வந்து வாழ்த்துனாங்க தளபதி விஜய் மக்கள் இயக்கத்தை. ஏன்னா வந்து செல்ல முடியாத இடத்திற்கும் அவங்க போனாங்க, இருண்ட பகுதிக்கும் போனாங்க, ஆள் உயரம் தண்ணி இருக்கிற பகுதிக்கு போட்டில் போய் அங்கே இருக்கின்ற மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள்லாம் செஞ்சாங்க. ஏதோ ஒரு இடத்துல வந்து கெமிக்கல் கலந்துருந்துச்சு தண்ணியில். அதில் வந்து ஒரு விஜய் ரசிகரோ இல்லை அந்த மன்றத்தில் இருப்பவரோ தெரியல, அதில் வந்து ஆள் உயரம் தண்ணியில் நடந்து போய் அங்கே இருக்கின்ற மக்களுக்கு உதவி செஞ்சார். அதை வந்து தளபதி விஜய் அவர்கள் பார்த்து தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டு அவரை பாராட்டியது மட்டுமல்லாமல் மிக கவனமாக வேலை செய்யுங்க, நீங்கள் பாதுகாப்பாக ஆரோக்கியமாக இருந்தால் தான் மற்றவங்களுக்கு வந்து உதவி செய்ய முடியும் அப்படின்னு வாழ்த்தியிருந்தால் அதை நம்ம பார்த்தோம். இது வந்து ஒரு சாம்பிள் தான். இது போன்று பல இடங்களில் எந்த இடமா பார்த்தாலும் அங்கே வந்து ஒரு 10 விஜய் ரசிகர்கள், விஜய் மக்கள் இயக்கத்தை சார்ந்த நிர்வாகிகள், விஜய் மக்கள் இயக்க கொடியை வச்சு அவங்களால முடிந்த உணவுப் பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள், பல உதவிகள் செஞ்சாங்க. உண்மையிலே வந்து சென்னை மக்களின் உள்ளத்தில் நீங்காத இடம் பிடித்த பங்கு விஜய் மக்கள் இயக்கத்துக்கு இருக்குது. அவங்க வந்து சிறப்பான முறையில் பணி செஞ்சுருக்காங்க. அதை நம்ம வாழ்த்துறோம், வரவேற்கிறோம், பாராட்டுறோம். தொடர்ந்து இதை அவங்க செய்யணும். ஏன்னா பல இடங்களை நான் கண்கூடாக பார்த்தேன். எல்லா இடங்களும் அவங்களால முடிஞ்சது. ஒரு 10 பேருக்கு சாப்பாடு, ஒரு 5 பேருக்கு பிஸ்கட்டு, ஒரு 100 பேருக்கு ப்ரெட்டு, அவங்களால முடிஞ்ச அரிசி, பருப்பு, மளிகை சாமான் பொருட்கள், தூய்மை பணியாளர்களுக்கு உதவி என்று பல உதவிகள் செஞ்சாங்க. எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம மக்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, ஒரு பேரிடர் ஏற்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் நம்ம மக்களுக்கு இறங்கி வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு தொண்டுள்ளத்தோடு பணி செஞ்சாங்க விஜய் மக்கள் இயக்கம். உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். தொடர்ந்து இதை வந்து செய்யணும் அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள். இதெல்லாம் வந்து அரசியலுக்காக, சிஎம் சீட்டுக்காக அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து இந்த வெள்ளத்தில் மட்டும் செய்யலைங்க. 2015 பெரும் வெள்ளத்திலையும் விஜய் மக்கள் இயக்கம் களத்தில் இறங்கி வேலை செய்தது. 2009 சுனாமி வந்தது பார்த்தீங்களா, சுனாமி பேரிடர் காலத்திலையும் விஜய் மக்கள் இயக்கம் வேலை செய்தது. தொடர்ந்து மக்களுக்காக என்னென்ன அநீதி நடக்கிறதோ அங்கெல்லாம் விஜய் மக்கள் இயக்கம் வந்து முன்னாடி நிற்குது. கொரோனா பேரிடர் காலங்களில் லாக்டவுன் ஊரடங்கு நேரங்கள்லையும் விஜய் மக்கள் இயக்கம் வந்து களத்தில் இறங்கி பல லட்சக்கணக்கான மக்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. இதை வந்து அவங்க அரசியலுக்காக செய்யலை, மக்களுக்காக செய்கிறாங்க. அதனால தான் வந்து அது விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்ற அந்த பேர் இருக்குது. அந்த அடிப்படையில் தான் நான் பார்க்குறேன். அதை வந்து நம்ம உதவியாக தாங்க பார்க்கணும். அதில் வந்து அரசியல் இருக்கா, அரசியல் கண்ணோட்டத்தோடு செய்கிறாங்களா அப்படிலாம் நம்ம பார்க்கக்கூடாது. இப்போ ஒரு சின்ன உதாரணம் ஒன்று சொல்கிறேன். இப்போ வந்து இந்த அரசாங்கம் வேலை செய்யுது, அரசாங்கம் பல நலத்திட்ட உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து இப்போ திரு ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அவங்க வீட்டில் இருக்கிற பீரோவில் இருக்கிற காசை எடுத்து, அவங்க பேக்கெட்டில் இருக்கிற காசை எடுத்து, அவங்க பர்ஸில் இருக்கிற காசை எடுத்து, இல்லை அவங்க பேங்க்கில் இருக்கிற காசை ஏடிஎம்மில் எடுத்து அந்த காசுலேயே வந்து மக்களுக்கு உதவி செய்கிறாங்க. எந்த காசில் உதவி செய்கிறாங்க? மக்களுடைய வரி பணத்தை, மக்களுடைய பணத்தை மக்களுக்காக செய்கிறாங்க. இதில் என்ன பெருமை இருக்குது? ஸ்டாலின் அதை செய்து விட்டார், உதயநிதி ஸ்டாலின் இதை செய்து விட்டார். ஏய், மக்களுடைய பணத்தை தானே நீ செய்கிற, இதில் என்னையா உனக்கு புகழ்ச்சி இருக்குது? இதில் நீ என்ன பெருமைப்பட வேண்டியது இருக்குது? நீ செய்யணும். செய்கிறதுக்கு தானே உன்னை அதிகாரத்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க, எதுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க? அப்போ வந்து மக்களுடைய பணத்தை மக்களுக்கு செஞ்சுருக்கீங்க, அவ்வளோதான். ஆனால் தளபதி விஜய் அவர்கள் மக்களுடைய பணத்தில் உதவி செய்யலை, தன்னுடைய பணத்தில் உதவி செஞ்சார். 2 கோடி ரூபா வந்து இது வரைக்கும் செலவு பண்ணதாக சொல்கிறாங்க.
எல்லாமே அவர் உழைத்த சம்பளம், அவர் கஷ்டப்பட்டு உழைத்த பணம். கேமராவுக்கு முன்னாடி நின்று டான்ஸ் ஆடி நடிப்பு நடித்து வேர்வை சிந்து உழைத்த பணத்தில் தான் அவர் உதவி செஞ்சுருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு நடிகர், ஒரு மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு நடிகர் வந்து மக்களுக்காக இறங்கி அவராலேயே வந்து இவ்வளோ உதவிகள் செய்ய முடியும் என்றால் ஒட்டுமொத்த ஆட்சி நிர்வாகத்தையும் தன் கையில் வச்சிருக்கிற அரசாங்கம் ஏன் செய்யலை அப்படின்றது தான் ஒரு கேள்வி. இப்போ தெரியுதா ஏன் வந்து விஜய் அவர்கள் வந்து மக்கள் மத்தியில் நீங்காத இடம் பிடிச்சாருன்னு? எந்த அரசாங்கமும் இல்லை, எந்த எம்எல்ஏவும் இல்லை, எந்த மினிஸ்டரும் இல்லை, ஒரு சாதாரண ஒரு நடிகர், மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு நடிகர், அவராலே வந்து அவருடைய ரசிகர்களை வைத்துக்கொண்டு, அவர்களுடைய தொண்டர்களை வைத்துக்கொண்டு, அவருடைய தம்பிகளை வைத்துக்கொண்டு சென்னை முழுவதும் பட்டி தொட்டி எங்கும் தெரு தெருவாக நிவாரண உதவிகள் செய்ய முடிகிறது என்றால் ஆட்சி நிர்வாகத்தை கையில் வச்சிருக்கின்ற திமுகவால் ஏன் செய்ய முடியல? அப்போ திமுக அரசாங்கத்தை விட விஜய் அவர்களுடைய மக்கள் இயக்கம் பரவாயில்ல, சிறப்பாக பண்ணுறாங்க அப்படின்னு மக்கள்லாம் வாழ்த்துறாங்க. இப்போ புரியுதுங்களா ஏன் வாழ்த்துறாங்க அப்படின்னு? ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய அளவிற்கு உண்டான வேலையை தளபதி விஜய் மக்கள் இயக்கம் செய்தது, அதனால தான் மக்கள் வாழ்த்துறாங்க. இப்போ புரியுதுங்களா ஏன் வாழ்த்துறாங்க அப்படின்னு? சும்மாலாம் யாரும் வாழ்த்த மாட்டாங்க. அதே போன்று நாம் தமிழர் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, பல சமூக ஆர்வலர்கள், தொண்டு நிறுவனங்கள், இஸ்லாமிய அமைப்புகள், நிறைய என்ஜிஓஸ் எல்லாமே வந்து தன்னலம் பாராது மக்களுக்கு கடுமையான வகையில் வந்து உதவி செஞ்சாங்க. இவர்களும் இல்லை என்றால் சென்னையில் இருக்கிற மக்கள் படாத பாடுபட்டிருப்பாங்க, எந்த உதவிகளும் போய் சேர்ந்துருக்காது, சோறு தண்ணி இல்லாமல் பல பேர் செத்துருப்பாங்க. இவங்கெல்லாம் இருந்ததால் தான் திமுக மீது மக்கள் அதிருப்தியில் இருக்காங்களே, அந்த அதிருப்தியினுடைய அளவு வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ இவங்களும் இல்லைன்னு வச்சுக்க, இப்போ விஜய் மக்கள் இயக்கம், இந்த தன்னார்வலர்கள், தொண்டு நிறுவனங்கள், இவங்களும் யாரும் உதவி செய்யாமல் இருந்ததுன்னா திமுகவினுடைய டவுசர்லாம் கிழிஞ்சிருக்கும் மக்களுடைய அதிருப்தினால். இவர்களெல்லாம் போயிட்டு உணவு கொடுப்பது, பால் கொடுப்பது, பவுடர் கொடுப்பது, அத்தியாவசிய உணவுப் பொருட்களை கொடுப்பது, மளிகை சாமான் பொருட்களை கொடுப்பது போன்ற பல உதவிகளை செய்து மக்களின் துயரத்தோடு இருந்ததால் தான் திமுக வந்து ஓரளவுக்கான எதிர்ப்பில் இருக்குது. இல்லைன்னா திமுகவினுடைய நிலைமையை நினச்சி பார்த்தாவே நமக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது. அதனால் திமுக அரசாங்கம் வந்து யாருக்கு நன்றி சொல்லணும்னா விஜய் மக்கள் இயக்கம், நாம் தமிழர் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தொண்டு நிறுவனங்கள், சமூக ஆர்வலர்கள், பல என்ஜிஓஸு, அப்புறம் தனிநபராக பல உதவிகள் செஞ்சவ, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து திமுக அரசாங்கம் தான் கை கூப்பி நன்றி சொல்லணும். நீங்கள் இல்லைன்னா இந்த சென்னையை மீட்டு எடுத்துருக்க முடியாது, உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோன்னு சொல்லிட்டு திமுக சொல்லுங்கள். அதை விட்டுட்டு அவங்களுக்கு அவங்களே தம்பட்டை அடிச்சுக்கிறாங்க. சென்னையை மீட்ட ராமர், சென்னையை மீட்ட ஸ்டாலின், சென்னையை மீட்ட உதயநிதி ஸ்டாலின், இதெல்லாம் வந்து ரொம்ப நகைச்சுவையாக இருக்குது. இந்த நகைச்சுவை வந்து இந்த அரசாங்கம் பண்ண வேணாம் என்பது தான் என்னுடைய வேண்டுகோள். இவ்வளவு நேரம் நம்முடைய கேள்விகளுக்கு மிக தெளிவான விடைகள் கொடுத்த இளையோர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சமூக ஆர்வலர் லோயலா மணி அவர்களுக்கு நன்றி அண்ணா.